நாராயணி கண்ணகி என்னுடைய பேர். ஓரளவுக்கு இலக்கிய பரீட்சை இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரியாதவங்களுக்கு நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறதுல எந்த தவறும் இல்லை. நாராயணி கண்ணகி இப்போது 0 டிகிரி பதிப்பகம் ஒரு நாவல் போட்டி வச்சது 2021. அதில் என்னுடைய நாவல் பரிசு பெற்றது. அது பரிசு பெற்ற பிறகு நான் ஒரு இலக்கிய எழுத்தாளராக, ஒரு புதின எழுத்தாளராக எல்லாருக்குமே அடையாளம் தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கு முன்னே என்னுடைய தொடக்க கால எழுத்தெல்லாம் வெகுஜன பத்திரிகைகள் தான் வெளிவந்தது. ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வெகுஜன பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் குமுதம், ஆனந்த விகடன், கல்கி, குங்குமம், சாவி, தாய், கலைமகள், அமுத சுரபி, அது என்னென்ன வந்ததோ, மின்மினி, அதே போல் மாலை மதியில நாவல், ராணிமுத்து நாவல், பெண்மணி நாவல், கண்மணி நாவல், குங்குமச்சிமிழ் நாவல், இப்படி வெகுஜன பத்திரிகைகள் எல்லா பத்திரிகைகளையும் நான் எழுதியிருக்கிறேன், வெளியே வந்திருக்கு. அப்போது அதனால் இலக்கியம் பக்கம் நான் வராமல் இருந்தேன். வெகுஜன பத்திரிகை நான் எழுதின எழுத்துக்கள் கூட இலக்கிய தரமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். ஆனால் வெகுஜன பத்திரிகையில் வந்ததுனாலேயே நான் வெகுஜன எழுத்தாளராக கருதப்பட்டேன். அந்த வெகுஜன பத்திரிகையில் கூட பார்த்தீங்கன்னா போட்டிகள் தான் என்னை எழுத வச்சுது. ஏன்னா பண தேவை. பெரும்பாலும் இந்த சூழலில் ரைட்டர்ஸுங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வருமானம் இருக்கும். மேலாண்மை பொன்னுசாமி என்னை போல் சில பேருக்கு தான் அரசு உத்தியோகமோ இல்லை தனியார் துறை உத்தியோகமோ மாத சம்பளமோ இல்லாமல் எழுதுனது அப்படியும் இருக்கிறாங்க. பட் ஒரு பேஸ் நல்லா இருக்கும். நிறைய எழுத்தாளர்களுக்கு மாதானா பெரும்பாலும் ஆசிரியர்கள் மாதானா சம்பளம் வந்துடும். அந்த சூழல் இருக்கும்போது எனக்கு எழுதுனா பணம் வரும்ன்ற காரணங்களால் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். அதுதான் உண்மையும் கூட, மறுக்கிறதுக்கு இல்லை. அதே போல் போட்டிகளில் கலந்துக்கிறதே பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்படி கலந்துக்கும் போது தான் கல்கியில் கல்கி நூற்றாண்டு விழா சிறுகதை போட்டியில் முதல் பரிசு வாங்கினேன். கல்கி நூற்றாண்டு விழா குறுநாவல் போட்டியில் முதல் பரிசு வாங்கினேன். குமுதத்தில் சிறுகதை போட்டிக்கு வைர மோதிரம் வாங்கினேன். ஆனந்த விகடனில் சிறுகதைக்கு பரிசு வாங்கினேன். நன்னன் நன்னல் புதின போட்டியில் பரிசு வாங்கினேன். கலைமகளில், அமுத சுரபியில், என்ன வாசுகி, எந்த பத்திரிகைகளில் போட்டி வச்சாலும் அதில் பரிசு வாங்கிடுவோம். அந்த பணங்கள் நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது பெருமளவு அந்த பத்திரிகையில் வந்த பணம் தான் உதவியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 15 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். சினிமாவில் உதவி இயக்குனராக போனபோது எழுத்தை விட்டுட்டேன் சுத்தமாக. நான் எழுத்தை விட்ட காலமும் பத்திரிகைகளை இந்த தேசம் கைவிட்ட காலமும் சரியாக இருந்தது. என்னென்னா, ஒரு குமுதமாக 15 லட்சம் பிரதிகள் விற்பனையாகும், ஆனந்த விகடனா ஒரு 10 லட்சம் பிரதிகள் விற்பனையாகும். பத்திரிகைகள் நிறைய வரும். அதாவது பாக்கியராஜ் பத்திரிகை தொடங்குறாரு, டி ராஜேந்திரன் உஷா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. எல்லாருமே பத்திரிகைகள் கொண்டாடுற சூழ்நிலை. நீங்கள் ஒரு பேருந்து நிலையம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வரிசையாக ஒரு 100 பெட்டி கடைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 100 பெட்டி கடைகள்லேயும் பத்திரிகைகள் தொங்கிட்டு இருக்கும். வார இதழ்கள், மாத இதழ்கள், இப்படி நாங்கள் பார்க்கும்போது அந்த அட்டைகளை நின்று பார்க்குறது, என்ன செய்திகள் வந்திருக்குன்னு பார்க்குறது, அது எந்த புத்தகம் வாங்குறது தேடல்ன்றதாக இருக்கும். பேருந்தில் போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க, இல்லை ரயில் வண்டியில் போகும்போதோ. இப்போது நிலைமைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லார் கையிலையும் ஒரு செல்ஃபோன் இருக்கும். கணவன் மனைவி 2 பேர் பக்கம் பக்கம் உட்காந்து பயணித்தாலும் கூட 2 பேர் கையிலையும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் கையில் இருக்கும். குழந்தைங்களோட போனாலும் குழந்தைங்கிட்ட ஒரு செல்ஃபோன், அம்மாக்கிட்ட ஒரு செல்ஃபோன், இப்படி தான் இப்போ நிலைமை இருக்குது. ஆனால் நான் சொல்கிற காலகட்டங்களில் ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு புத்தகம் இருக்கும். நீங்கள் இக்கின் பாதம்ஸ் ஜோலார்பேட்டை இக்கின் பாதம்ஸில் போனீங்கன்னா ஒரு விகடன் வரும்போது ஆள் உயரத்துக்கு அடுக்கி வைப்பாங்க. உடனே வரிசையாக விகடன் வாங்குவாங்க, குமுதம் வாங்குவாங்க, கண்மணி வாங்குவாங்க. அந்த வரும்போது 3 பண்டல் தூக்கிட்டு வருவார் அந்த இக்கின் பாதம்ஸில் விற்பனையாளர். அது அடுக்கி வச்சுட்டாருன்னா கொடுக்க முடியாது. அது ஒரு ரேஷன் கடைக்கு போல் இருக்கு. அந்த ட்ரெயின் நிற்கும் போது ஒரு பிருந்தாவன் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நேராக ஓடி வருவாங்க. அந்த ட்ரெயின் அந்த 2 நிமிஷம், அந்த 2 நிமிஷத்தில் புத்தகம் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பரபரப்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த பயணங்களில் படிப்பாங்க. அந்த மாத நாவல்கள்லாம் நிறைய நூற்றுக்கணக்கான நாவல்கள் வெளியே வந்ததுக்கு காரணமே அதான், அந்த பயண நேரங்களில் படித்தாங்க. தொலைக்காட்சி காரணம், செல்ஃபோன் காரணம்,
அதனால் வந்து அந்த வாசிப்பு பழக்கமெல்லாம் போயிட்டு எல்லோருமே வந்து செல்ஃபோனுக்கு வந்து மாறிட்டாங்க. அந்த காலகட்டம் எவ்வளோ பத்திரிகைகள் வந்ததோ, அவ்வளோ பத்திரிகைகளும் நின்னு போன மாதிரி, நானும் வந்து எழுதுறத வந்து நிறுத்திட்டு இருந்தேன். அது பின்னாடி வந்து அ இந்த நாவல் போட்டி வந்து மறுபடியும் வந்து எனக்கு ஒரு உற்சாகத்த ரூ. 1,00,000 பரிசு அப்படின்னு சொல்லும்போது, மீண்டும் எழுதலாமே அப்படின்னு அந்த பரிசு தொகை தான் வந்து எனக்கு ஒரு உற்சாகத்த குடுத்தது. அப்பதான் வந்து வாதி அ எழுதுனேங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு நாவல், அந்த வாதி. ஏன்னா இந்த பகுதியில திருப்பத்தூர் மண்ணுல தான் வந்து ஒரு நடந்த சம்பவம். 3 போலீஸ்காரர்கள் வந்து வெடிகுண்டு வீசி கொல்லப்படுறாங்க. அந்த சம்பவம் இதுவரைக்கும் வந்து யாருமே எந்த எழுத்தாளர்களாலுமே எழுதப்படாத ஒரு எழுத்தா இருந்தது. ஏன்னா இந்த மண்ணுல யாரும் எழுத்தாளர்கள் இல்ல. அந்த 3 பேர கொன்ன காரணத்தினால தான் வால்டர் தேவாரம்னு ஒருத்தர் வந்து ஐஜி நியமிக்கப்படுறாரு. இங்க இருக்கிற அந்த நக்சல்பாதிகள வந்து ஒழிக்கிறதுக்காக ஒரு டீமா அ செயல்படுறாங்க. அஜந்தா ஆப்பரேஷன் சொல்லிட்டு வந்து செயல்படுறாங்க. 16 பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் வந்து கொடுமையா வந்து சித்திரவதை செய்யப்படுறாங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் சிறைக்கு போறாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்தத தவிர, அ இந்த சம்பவத்த வந்து அடிப்படையா இங்க நடந்த அந்த சம்பவத்த வந்து யாருமே எந்த வகையிலுமே வந்து பதிவு செய்யல. அது வந்து எனக்குள்ள இருந்தது அந்த விஷயம் எழுதணுமே அப்படின்னு சொல்லிட்டு. வெகுஜன பத்திரிகைகள்ல வந்து அது எழுத முடியாது. இப்போ கூட வாதி நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அதுக்குள்ள வந்து அரசு அதிகாரத்த வந்து நான் நுழைக்கவே இல்ல. அது வெளிவராம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது எனக்கு. அப்ப இருந்த முதல்வர் பெயரையோ, அப்ப இருந்த காவல்துறை அதிகாரியுடைய பெயரையோ நான் வந்து குறிப்பிடல. அது ஒரு குறைகள் தான். ஆனா மறைமுகமா வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க பேரெல்லாம் வந்து நம்ம போடும்போது 2 விஷயம் யோசிச்சேன். அது வெளிவரத்துக்கு தடையா இருக்கலாம். இல்ல வெளியிடுற பதிப்பகமே முன்ன வந்து நிராகரிச்சிருக்கும். இத யோசனை பண்ணிட்டு தான் வந்து நான் அதெல்லாம் சேர்த்தல. இருந்தாலும் அந்த காலகட்டங்கள்ல இங்க வந்து அந்த நக்சல்பாரி அமைப்பு துளிர் விடுறதுக்காக நடந்துக்கும்போது, இவங்க துளிர் விடுறதுக்கு முன்னயே பண்ணையார்கள் அவங்கள அழிச்சுட்டாங்கன்ற ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறேன். அத அ பெருமளவு வரவேற்பு இருக்குமா? இருக்காதான்னு தயக்கம் இருந்தது. ஆனா, அந்த நாவல வந்து வலதுசாரியா இருக்கிறவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. இடதுசாரியா இருக்கிறவங்களும் ஏத்துட்டாங்க. இதுவரைக்கும் வந்து ஒரு 120 பேர் வந்து அதுக்கு ரிவ்யூ எழுதுனாங்க. அ பல இயக்குனர்கள் வந்து சந்திச்சு பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து பெரிய பட்ஜெட் ஆகும், பெரிய படமா இருக்கும் அப்படின்ற மாரி வந்து தள்ளி போய் அது படமாகணும்னு அவசியம் இல்ல. அது காலமுறை இப்போ வெளிவந்த 5 ஆண்டுகளாவது இப்பவும் இன்னைக்கும் யாராவது வாசிச்சுட்டு அதுக்கு வந்து ரிவ்யூ எழுதிட்டு இருக்கிறாங்க. அதுபோல இருக்கு. அடுத்து வந்து அ அலர் வெளிவந்தது. அந்த வாதி பரபரப்பா வந்து எல்லோரும் வாசிக்கப்பட்ட காரணத்தினால, அலரும் வந்து வெளிவந்த உடனே வந்து எண்ணற்ற பிரதிகள் வந்து விற்பனை ஆகியிருக்குது. அது ஒரு நாராயணி கண்ணகி. அது உங்க புனைப்பெயரா? என்ன பெயர்? அ நிச்சயமா வந்து புனைப்பெயர் தாங்க. இப்போ நேத்துக்கு முன்ன நாள் வந்து ஊத்தங்கரை வித்யா மந்திர் அ கலை கல்லூரியில வந்து ஒரு பயிலரங்கம் நடத்தியிருந்தாங்க. அதுக்கு வந்து பேச போகும்போது, நான் பேசி முடிச்சுட்டு பின்னாடி ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு பண்ணாங்க. நான் வந்து நாவல் குறித்தோ, இலக்கியம் குறித்தோ, இல்ல வேற ஏதாவது வந்து படைப்புகள் சார்ந்து கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தயார்படுத்திட்டு இருக்கும்போது, பேராசிரியர்கள், மாணவர்கள் எல்லாருமே கேட்ட கேள்வி என்னன்னா, "அது என்ன நாராயணி கண்ணகி?" இதுதான் வந்து கேட்டாங்க. ஆ ரொம்ப நாளைக்கு முன்ன அந்த என்னுடைய பேர வந்து பத்திரிக்கையில வந்து படிச்சுட்டு, ஒரு பிரியா கல்யாணராமன் வந்து ஒரு நல்லா கேட்டாரு. "என்ன இது முறுக்கு சாப்பிடுற மாரி இருக்கு பேரு" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது ரொம்ப ரசிச்சேன். பிரியா கல்யாணராமன் சொல்லும்போது, அந்த நாராயணி கண்ணகி என்கிற பேரு முறுக்கு சாப்பிடுற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சொன்னேன் நானு. "சார் ஜாங்கிரி கூட முறுக்கு மாரி தான் இருக்கு சார். ஸ்வீட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சிரிச்சாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நீங்க மாணவர்கள எல்கேஜி, யுகேஜி இல்ல 1வது, 2வது அங்கெல்லாம் வந்து ஒரு கேட்கக்கூடியாத ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்க என்ன படிக்க விரும்புறீங்க? எதிர்காலத்துல என்னவாக விரும்புறீங்கன்னு கேட்கும்போது, மொத்த பேரும் வந்து சொல்ற ஒரு விஷயம் டாக்டர் இருக்கும் முதல்ல. நான் டாக்டர் ஆகுறேன், நான் டாக்டர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லன்னா வந்து நான் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகுறேன், டாக்டர் ஆகுறேன், ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகுப்புல இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் ஒரு உயர்ந்த ஒரு பதவியுடைய பேர வந்து சொல்லுவாங்க. அது வந்து தவறு இல்ல.
அவங்களுடைய எண்ணம் வந்து அது போல் உயர்ந்த எண்ணங்கள் வந்து இருக்கும். அது வந்து நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. அது வந்து நல்ல விஷயம்தான் பார்க்கும்போது. ஆனால் காலங்கள் அப்படிப்பட்டது இல்லை. அவங்க வந்து டாக்டர் ஆகுறாங்களா, கலெக்டர் ஆகுறாங்களா அப்படியெல்லாம் சொன்னவங்க வந்து அப்படி ஆக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து பின்னாடி தான் தெரியும். அதுபோல் எழுத ஆரம்பிக்கும்போது முதல்ல வந்து நாராயணன்ங்கிற பேரில் தான் வந்து நான் வந்து எழுதினேன். அந்த பேரில் வந்து நிறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க அப்போ. ஏன்னா முதல்ல எழுதும்போது வந்து நாவல் எழுதுனா, சிறுகதை எழுதுனா என்ன எழுதுவேன்? துணுக்கு தான் எழுதுவேன். ஒரு ஏதோ ஜோக் எழுதலாம், துணுக்கு எழுதலாம், இல்லை வாசகர் கடிதம் எழுதலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாசகர் கடிதம் வெளிய வந்துட்ட உடனே ஒரு நாவல் எழுதிட்டு வந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்க. அந்த பத்திரிகையில பேர் பார்க்கும்போது, அவ்வளோ வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த உற்சாகத்த. ஒரு வாசகர் கடிதத்தில, ஒரு கேள்வி பதில்கள்ல அந்த பேர பார்க்கறதுக்கு, அதெல்லாம் ஒரு காலகட்டம். அந்த உங்கள் விருப்பம் நீங்கள் கேட்டவைகள் வந்து, உங்கள் பாடல்களை விரும்பி கேட்டவர்கள்னு அந்த ஊர் பேரோட ஒரு பேர் வரும்போது, அதுக்காக 1 மணி நேரம் காத்துட்டு இருப்பாங்க அந்த வானொலி முன்னாடி. அதெல்லாம் ஒரு காலகட்டம். இப்போ இந்த செல்போன் யுகத்தில வந்து தெரியாது. ஏஐ உலகத்தில அதெல்லாம் தெரியாது. அந்த சந்தோஷம்லாம் தெரியாது. அப்படி நாராயணன்ற பேரு, நாராயணன், ஜோலார்பேட்டை அப்படின்னு வரும்போது, வேற நெறைய நாராயணன்கள்லாம் இருப்பாங்க. அதனால சரி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், கொஞ்சம் நான் வந்து அந்த வாசகர் கடிதம், ஜோக்கு, கவிதை எல்லாம் முடிச்சுட்டு கதை எழுத ஆரம்பிக்கிறேன். ஒரு பக்க கதைகள் முதல்ல தொடங்குறேன். அப்படி தொடங்குற ஒரு காலகட்டத்தில நாராயணன்ற பேர் வந்து நெறைய வருது. வேற மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சின்ன பசங்களெல்லாம் வந்து, "நீங்க என்ன படிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டா, "நான் கலெக்டர் ஆக போறேன்னு" சொல்ற மாதிரி, நான் பெரிய சுஜாதா மாதிரி, ஏமு ஆனந்த தீர்த்தன் மாரி, புஷ்பா தங்கதுரை மாதிரி, இப்படி ஒரு பெரிய ரைட்டரா அப்பவே நான் கனவு கண்டேன். கலெக்டர் ஆவேன்ல நானு அது போல. அப்போ வந்து என்ன பண்றேன்னா, சுஜாதா மாரி நானும் என் பேர வந்து யோசிச்சு கண்ணகின்னு வச்சுக்கிறேன். கண்ணகின்ற பேர்ல தான் வந்து தாயில என்னுடைய முதல் சிறுகதை வந்து ஒரு பக்க கதை வந்து 1 1/2 பக்கம் கதை. அது வெளிய வந்தது. ஆனா, அந்த 1 1/2 பக்க கதைக்கு ஒரு 2 பக்கம் பாராட்டி தாமரை மணாளன் வந்து அதுக்கு மறுவாரம் வந்து மறுவாரத்துக்கு மறுவாரம் ஒரு விமர்சனம் எழுதியிருந்தாரு. ஒரு 1 1/2 பக்க கதைக்கு வந்து ரொம்ப பிரமாதமா எழுதியிருந்தாரு. என்னுடைய முதல் கதைக்கு. அது க மறக்கவே முடியாது. அப்போ வந்து கண்ணகின்ற பேர்ல தான் வெளிய வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணகின்ற பேர்லயும் நெறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க. இது என்னடா குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு, நாராயணன் கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதுறேன். அது பத்திரிகையில வந்து அவங்க யாருமே நாராயணன் கண்ணகின்னும் போடல, நாராயண் கண்ணகின்னும் போடல. அது நாராயணி கண்ணகி அப்படின்னு தான் போட்டாங்க. அது அப்படியே அ வெளிய வந்துச்சு. நாராயணி கண்ணகின்ற பேர்ல வந்து சிறுகதை எல்லாமே வந்துச்சு. அது விகடன்ல அப்போ வந்து பரிசும் வாங்குது, வாசிகள் பரிசு வாங்குது. அதுக்கு பின்னாடி வந்து எல்லாரும் நியூமராலஜி எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? அந்த கிணறுல விழுறதுக்கு நானும் வந்து போனேன். ஒரு எங்க ஊர் வந்து எச்எம் வந்து நியூமராலஜிலாம் பார்ப்பாங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க. நான் போறேன். எனக்கு ஒரு நல்ல பேர் வைங்க. இது என்ன நாராயணி, கண்ணகி அப்படின்ட்டு வந்து ரொம்ப வந்து குழப்பமா, இந்த நூல் சிக்க மாட்டுன மாரியே இருக்கு எனக்கு. மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்களும் கொஞ்சம் வந்து அப்போ பெரும்பாலும் வந்து பத்திரிக்கை வாசிப்பாங்க. நம்ம இப்பதான் வந்து இல்ல. நம்ம வந்து யாரும் வாசிக்கல, யாரும் வாசிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து புலம்பிட்டு இருக்கிற ஒரு காலகட்டமா இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு வாசிப்பாங்க. அதாவது கீழ குப்பையில ஒரு துண்டு பேப்பர் இருந்தாலும் விடமாட்டாங்க. அத எடுத்து வாசிப்பாங்க. அது ஒரு காலகட்டம். கீழ ம அந்த வீட்ல வந்து ஒரு அக்கா வந்து ஏதோ வாங்கின்னு வர சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு கடுகோ, பருப்போ ஏதாவது வாங்கிட்டு போய் நான் குடுக்கும்போது, முன்ன கடுக வந்து ஒரு மொறத்துல கொட்டிட்டு அந்த பேப்பர படிப்பாங்க. முதல்ல. அது என்ன வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. அது வந்து ஒரு காலகட்டம். அப்படி வந்து படிப்புல வந்து அப்படி இருந்தாங்க. அப்ப அவங்களும் இப்ப எப்பவும் அந்த எச்சமும் வந்து கையில வந்து ஆனந்த விகடன் வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறமா மேடம் என் பேரு வந்து சரியா வந்து மாத்தித்தாங்கன்னு கேட்டேன். அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. சார் நாராயணி கண்ணகி என்ற பேர்ல ஆனந்த விகடன்ல உங்களுக்கு கதை வந்திருக்குது. நியூமராலஜி எதுக்கு பார்ப்பாங்க? ஒரு பேர் வந்து பிரபலமாகணும்னு தானே பார்ப்பாங்க. அதுக்காக தானே உங்க கதைய இப்ப ஆனந்த விகடன்ல வந்து என்னுடைய கதை வருதுன்னா, நான் ரூ. 5,000 அவங்களுக்கு குடுப்பேன். ஆனா, ஆனந்தம் உங்க கதைய போட்டு உங்களுக்கு துட்டு தராங்க. அப்போ உங்க பேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீச் ஆகுது, பிரபலமாகுது தானே. தயவு செஞ்சு மாத்தாதீங்க. நியூமராலஜி பார்க்காதீங்க. நாராயணி கண்ணகி ஓகே போங்க. அப்படின்னு சொல்லிட்டு இங்க அனுப்பிட்டாங்க. அது இயக்குனர் இருக்கும்போது எங்க இயக்குனர் நந்தா பெரியசாமி வந்து பேரு என்னங்க இருக்கட்டும். சார் அதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். நெறைய படங்கள்ல உதவி இயக்குனர் கூட வந்து நாராயணி கண்ணகி சில பேர் அப்படி போட விரும்பாம, இல்லைங்க நாராயண் தான் போடுவேன்னு போட்டுக்கிறாங்க. அத பத்தி கவலைப்படல. மத்தபடி வந்து இப்படிதான் இந்த பேர் வந்து உருவானதுங்க. அது என்ன எழுத்தாளர்கள் எல்லாருக்கும் அந்த சினிமா மோகம். சோ உங்களுக்கு சினிமா மோகம் என்னைக்கு வந்தது? எப்படி வந்தது?
நம்ம எப்போ கண்ணாடி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே வந்து சினிமா முகம் வந்துடுச்சுன்னு தான் அர்த்தங்க. நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுங்க, இல்லை ஆதார் எடுங்க, இந்த ஓட்டர் ஐடி எடுங்க, அங்கேயே நடிக்க ஆரம்பிச்சிடுவோம் நம்ம. நீங்கள் ஒரு ஓட்டர் ஐடி வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அங்கே வந்து அது கருப்பாக தான் வரும், முகமே தெரியாது, கன்றாவே இருக்கும். ஆனாலும் நாம் வந்து முகத்துக்கு என்னென்ன பூசணும் பூசிட்டு இருங்க, முகம் கழுவின்னு, அதுக்கு தகுந்த சட்டை போட்டுன்னு, பாக்கெட்டில் வந்து செல்ஃபோன் தேடிட்டோம், பேனா தேடிட்டோம், இவ்வளோ விஷயமும் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு ஆதார் கார்டுக்கோ ஒரு ஓட்டர் ஐடிக்கோ நமக்கு வந்து போஸ் தரோம். ஒரு பாஸ்போர்ட்டு வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோன்னு வச்சுங்க, பொண்ணு பார்க்கலாம் அனுப்பலை, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பார்க்கவே மாட்டான், ஒரு அடையாளம் தான். ஆனால் அதுக்கு கூட நம்ம அழகாக தேடணும்னு நினைப்போம். அதாவது அந்த சினிமாவோ சரி நாடகமோ சரி, நம்ம இப்போ தான் சினிமான்னு சொல்கிறோம், அப்போ நாடகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் வந்து மாணவர்கள் வந்து நடனம் ஆடுறதோ நடிக்கிறதோ வந்து விரும்புகிறாங்க, அந்த மேக்கப் போட்டுக்கிறது. அது வந்து இயற்கையாக நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயந்தான். எழுத்தாளர்களுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு இருக்குது. நீங்கள் வந்து இப்போது ஆண்ட்ராய்டு யுகத்தில், யூடியூப் யுகத்தில் படம் எடுக்காதவங்களே இல்லை, மொத்த பேருமே படம் எடுத்துக்கிறாங்க, மொத்த பேருமே நடிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதில் ஒரு படி மேலே போயிட்டு எப்படியெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருக்கிறாங்க. அந்த முடிவுகள் வந்து உண்மையிலே வருத்தத்தக்கதும் சிலது இருக்குது. நான் எழுத்தாளர்கள் வந்து சினிமாவுக்கு அவங்ககிட்ட ஒரு கதை இருக்குது, அந்த கதையை வந்து படமாக்கணும்னு விரும்புறது வந்து தப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு சினிமா உலகம் வந்து கதை இல்லாமல் படம் எடுத்துக்கிறாங்க. நம்ம சமீபத்தில் விடாமுயற்சி கூட வந்து 25 கோடி கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் இதை விட வருத்தமான விஷயம் எதுவுமே இருக்காது. வெட்கி தலகுனிய வேண்டிய விஷயம். இங்கே எழுதப்படாத சொல்லப்படாத கதைகள் வந்து எங்கள் மாவட்டத்திலேயே வந்து இன்னும் எழுதப்படாத கதைகள் வந்து 100 கதைகள் இருக்குது. நீங்கள் நமக்கு வேலூர் கோட்டையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைதிகள் வந்து சுரங்கம் தோண்டி தப்பிக்கிறாங்க. அவங்க அடைச்சி வச்சிருக்கிறது வந்து ஒரு 10க்கு 10 சின்ன அறையில் பயங்கர பாதுகாப்போட போலீஸ். அங்கே உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் படம் இருக்குது, ஏஆர் படம் இருக்குது, போலீஸ் பயிற்சி இது நிலையம் இருக்குது, எல்லாமே இருக்குது. சுற்றி போலீஸ் தான். வேலூர் கோட்டை, கல் கோட்டை, அகலி இவ்வளவும் இருக்குது. 16 பேர் வந்து சுரங்கம் தோண்டி எப்படி தப்பிச்சாங்கன்றது வந்து ஒரு சினிமாவுக்கும் சரி, ஒரு புதினமாவும் சரி நல்லா இருக்கும். இங்கே வந்து எண்ணற்ற கதைகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு தெருவுலேயும், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இங்கே எவ்வளவோ வந்து தலைவர்களுடைய கதை எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் வந்து விட்டுட்டு அந்த கதை கூட ரொம்ப பிரமாதமான கதையெல்லாம் கூட கிடையாது. அதுக்கு வந்து 25 கோடி சொல்லப்போனால் ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்து 5 லட்ச ரூபா 5 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா 5 டைரக்டர் உருவாக்கிக்கலாம், 5 படம் வந்திருக்கு. அது 50 கோடி சம்பாதிச்சிட்டாரு. அஜித் நடிக்க வேண்டியதே இல்லை. இப்படியெல்லாம் காலகட்டத்தில் அஜித்ன்ற ஒரு முகத்தை காட்டுறதுக்காக ஏதோ ஒரு பேர். அப்போது ஒரு எழுத்தாளர்கள் வந்து தன் கதையை வச்சுட்டு இந்த கதையை வந்து படமாக்கணும்னு விரும்புறதுல வந்து எந்த வகையிலும் தப்பு இல்லை. போக எழுத்தாளர்கள் ஏமாற்றப்படுறாங்கன்றது வந்து வருத்தப்படக்கூடிய உண்மை. என்னன்னா, நான் பல கலந்துரையாடல்கள் வந்து நான் கலந்துட்டு இருக்கேன். சினிமா வந்து டிஸ்கஷன் போகும்போது உதவி இயக்குனர்களோ கையில் வந்து ஒரு நாவல் அது சம்மந்தப்பட்ட ஒரு கிரைம் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டா, நீங்கள் கிரைம் கதை எழுதுகிற சுபாவுடைய நாவலோ, இவருடைய நாவலோ, ராஜேஷ்குமார் நாவலோ, பட்டுக்கோட்டை பிரபாகர் நாவலோ கையில் வச்சுட்டு அது சம்மந்தமாக வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுலேருந்து எடுப்பாங்க, நல்லாவே தெரியும். பட் வந்து அந்த கதாசிரியருக்கு, அந்த எழுத்தாளருக்கு ஏதாவது சொல்லுவாங்கன்னா சொல்லக்கூட மாட்டாங்க, நன்றி கூட போட மாட்டாங்க. ஆனால் எவனோ வெளிநாட்டில் வந்து முழு கதையும் கூட எடுக்கல, கொஞ்சம் எடுத்துட்டு 25 கோடி தராங்க. ஆனால் இங்கே வந்து எந்த படமான எடுக்கட்டுங்க, அது சம்மந்தப்பட்ட நாவல் கண்டிப்பாக படிக்கிறாங்க. இப்போ கூட வந்து வாதி புக்கை ரெஃபரன்ஸுக்கு வந்து எவன் வச்சுருந்தான்னு எனக்கு தெரியும், நாசமாக போட்டுன்னு விட்டுட்டேன், கேள்வி கேட்கல. நான் கோபமாக தான் சொல்கிறேன். எந்தெந்த படம் வந்து எனக்கு வந்து படம் பார்த்துட்டு வாதியிலேருந்து தீட்டிருக்கிறாங்க, தீட்டிக்கிட்டோம். அது வந்து அழகாக வாதியில் தான் திருடணும்னு தெரியாமல் அளவுக்கு திருடி அதை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது ஏன்னா உதவி இயக்குனரோ ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்துக்கணும்னு வைப்பாங்க. ஆனால் அந்த எழுத்தாளருக்கு வந்து எந்த வித பலனும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதே வந்து ஒரு பிராண்டட் ஒரு வெளிநாட்டு படத்துக்கு வந்து உரிமை வாங்குறன்ற பேரில் பல கோடி தருவாங்க. இப்படியெல்லாம் வந்து அநியாயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் மாறும். இப்போ காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, எழுத்தாளர்கள் பங்கு பெறாத படம் வந்து நல்ல படமாக சொல்லவே மாட்டாங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நீங்கள்
ஏங்க ஒரு நல்ல படம் சொல்லுங்கன்னு யாரையாவது கேட்டால் உதிரிப்பூக்கள் சொல்லுவாங்க. உதிரிப்பூக்கள் ஒரு எழுத்தாளருடைய கதை தானே, புதுமைப்பித்தனுடைய கதை தானே. சரிங்க, ரஜினி நடிச்சதுலேயே ஒரு நல்ல படம் சொல்லுங்கன்னா முள்ளு மலர் தானே சொல்லுவீங்க. யாருடைய படம் அது? முள்ளு மலரும் உமாசந்திரனுடைய நாவல் தானே. எழுத்தாளர்கள் பங்கு பெற்ற படங்கள்லாம் நீங்கள் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு 100 ஆண்டு வரலாறு இருக்குன்னா, இந்த 100 ஆண்டு வரலாறுல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், கலைஞர்ன்ற ஒரு படைப்பாளி பங்கு பெற்ற படங்கள் தான் வந்து முன்ன நிற்கும். ஒரு எழுத்தாளர் தான் வந்து முன்ன நிற்கும் சினிமாக்காரனை விட. அகிலன் கண்ணன் படம் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தளபதியும் நாயகனும் சொன்னீங்கன்னா பாலகுமாரன் இருப்பார் அதில். எழுத்தாளர்கள் நீங்கள் நல்ல படம் எந்த படம், நீங்கள் ரஜினி இவர் அறிமுகப்படுத்தின படம் இருக்கு இல்லைங்களா, தனுஷ் துள்ளுவத இளமை, அது ஒரு நாவல். எத்தனை பேருக்கு தெரியுங்க? குங்குமச்சிமையில் வெளிவந்த நாவலுங்க. அப்பா அம்மா விளையாட்டுன்னு சொல்லிட்டு கஸ்தூரிராஜ் எழுதின நாவல் ஆதாரமாக என்கிட்ட வச்சிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்ன சொல்லி என்னுடைய நாவல் வருது, அதில் வந்து விளம்பரம் வருது. அடுத்த இதில் வந்து கஸ்தூரிராஜா இது அப்பா அம்மா விளையாட்டுன்னு அந்த படத்தை தான் செல்வராகவன் வந்து துள்ளுவத இளமைன்னு எடுத்தார். அது வந்து சக்ஸஸ் ஆச்சு. எப்பவுமே வந்து ஒரு நாவலை, ஒரு கதாசிரியருடைய கதையை வந்து எடுத்த படங்கள் வந்து உண்மையிலேயே வந்து நிலைத்து நிற்கும். அதுக்கு வந்து எண்ணற்ற உதாரணங்கள் வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். ஜெயகாந்தன் வந்து டைரக்டரா சோபிக்கவில்லை, இயக்குநர்கள் வந்து சோபிக்க முடியாது. ஆனால் அவருடைய படத்தை வந்து குறை சொல்ல முடியாது. அவர் நடிகை நாடகம் பார்க்கிறாலோ, நீங்கள் சில நேரங்கள் சில மனிதர்களோ, நீங்கள் என்னை போல் வருவோன்னா எந்த படத்தையாவது வந்து குறை சொல்ல முடியாது. இயக்குனரை வந்து சோபிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கு பல வெளி காரணங்கள் வந்து இருக்கும். இப்போ பாலகுமாரனும் சோபிக்கலை. அவரும் வந்து ஒரு படம் பண்ணார். அது கூட பார்த்தீங்கன்னா இயக்குனர் மேற்பார்வைன்னு பாக்யராஜ் போட்டுருந்தாங்க. இது நம்ம அது படத்தில். எழுத்தாளர்கள் வந்து எழுத்தாளரும் தெரியாமல் ஏஆர் முருகதாஸ் வந்து கண்மணியில் நாவல் எழுதுகிறார் தெரியுங்களா? அவங்க சினிமாவுக்கு போயிட்டாங்க, எழுதுறதை விட்டாங்க. சினிமாவில் சக்ஸஸ் ஆனால் நாவல் எழுதி இருந்துப்பாங்க. ஏஆர் முருகதாஸுக்கு வந்து கண்மணியில் 2 நாவல் வந்திருக்கு. திருப்பதி சாமி பத்திரிகை ஆசிரியர். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்கர் சக்தி வந்து இப்போது டைரக்ஷன் வந்துக்கிறாரு. இப்போ நிறைய பேர் வந்து சொல்லலாம். எழுத்தாளர்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த சூழ்நிலையில் அவங்கள முழுசாக வந்து இறங்க முடியாமல் போயிடும். அதுதானே தவிர எழுத்தாளர் முடியாது, அதுக்கு சமரசம் பண்ணிக்க முடியாதுன்னு என்ன சொல்லுங்கள். அந்த அது போல் வந்து ஒரு வியாபாரத்தில் வந்து அவங்களால இன்னும் சொல்லப்போனால் ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு மளிகை கடை கூட நடத்த முடியாது. பண விஷயத்துக்கு போனால் ஒரு உண்மையான எழுத்தாளர் வந்து ஒரு ஜவுளி கடையோ, ஒரு மளிகை கடையோ, ஒரு தொழிற்சாலையோ நிர்வகிக்கிறது கஷ்டம்தான் உண்மையிலேயே. அப்போ வந்து ஒரு படத்தை எப்படி டைரக்ஷன் பண்ண முடியும்? படத்தை ஒரு நல்ல அந்த வியாபாரத்துலலாம் சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா எழுத்து கொஞ்சம் சறுக்குன்றது வந்து யதார்த்தம். இந்த குறை வந்து தமிழ் திரைப்பட உலகத்துல இருக்குது. கதாசிரியரோ எழுத்தாளரையோ மதிக்காம இல்ல அவங்கள கூட வச்சுக்காம எழுதுற கதைகள், ஈவன் பெரிய எழுத்தாளர் இருக்கிற கதைகளுமே ஒண்ணுமே இல்லாம தான் போகுது. எதுவுமே சுருட்டே இல்லை, சரக்கே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த வகையில மலையாள திரைப்படங்கள் நீங்க எப்படி பாருங்க? அதாவது ஒரு தொடக்கம் இருக்கு இல்லைங்களா? இங்க வந்து தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்து கதாநாயகர்கள் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து என்னன்னா முழுக்க முழுக்க வந்து சினிமான்றது வந்து கலை அப்படின்றத தாண்டி வியாபாரன்றது தான் இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுவும் பணம் போட்டுட்டு பெரும். அதனால தான் கார்பரேட் கம்பெனியெல்லாம் வந்து சினிமாவுக்கு வந்து ஆந்திராவிலையும் வந்து தமிழ் சூழல்லையும் வராங்க. பெரிய பெரிய நிறுவனம் வந்து இப்போது இவரை விட எடுத்துனீங்கன்னா வந்து ஜெயமார்ட் அம்பானியே வந்து ஹிந்தியில் எடுக்கிறதுக்கு முன்னே தமிழில் தான் பணம் எடுக்க வர்றாரு. ஏன்னா எங்கள் சூழல் வந்து நல்லா இருக்குது பணம் பண்ணுறதுக்கு. அதே போல் ஆந்திராவில் நல்லா இருக்குது. இந்த 2 பக்கமும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா பணம் போட்டு பணம் எடுக்கிற விஷயமா தான் இருக்குது தவிர கலையாக இல்லை. நீங்கள் வங்காளம் கேரளா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கலைப்படைப்பாக வந்து ஆரம்பத்துலேருந்து இருந்தது. நீங்கள் இங்கே வந்து கலைப்படைப்பாக வந்ததா ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தமிழ் சூழலில் வந்து நிச்சயமாக வந்து இல்லை. ஹீரோவை முன்னிலைப்படுத்தி தான் வருது. ஹீரோயிஸ் தான். இப்போ நீங்கள் படம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கதையை வந்து எடுத்தாங்க அசுரன். அப்போ வந்து பூமணியுடைய வந்து வெக்கை நாவல் தான் எடுக்கிறாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது வந்து அங்கே எது நிற்குன்னா ஹீரோயிஸ் தான் நிற்கும். அப்போ அந்த கதை தேடும் போது என்ன பண்ணுறாங்கன்னா இதில் என்ன ஹீரோயிசம் இருக்குது அப்படின்னு தான் வந்து தேடுறாங்க. ஹீரோயிசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் விட்டுடுறாங்க. புதிய முயற்சிக்கு வந்து அவங்க இறங்குறது. இதுதான் வந்து உண்மை. அதனால் வந்து
கேரளாவில் வந்து புதிய கதையை பார்க்குறாங்க. இங்கே வந்து இன்னும் கூட ஹீரோயிசம் தான். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து ஒவ்வொரு சுவைகள் வந்து உண்டுங்க. நீங்கள் அது வந்து அது வந்து பழக்கத்துக்கு வர்றது தான், வேற ஒன்றும் இல்லை. ஆரம்பத்திலேருந்தே வந்து பழக்கத்துக்கு வர்றது தான். அந்த இப்போ மலையாள மக்கள், கேரளத்து மக்கள் வந்து ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு புதிய புதிய படங்கள் வந்து பார்க்குறதுக்கு, புதிய கதைகள். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் போல் ஒரு படம், அது வந்து தமிழ் சூழல் தான் நடக்குது. அந்த கதை பெரிய சக்ஸஸ் ஆகுது. நமக்கு தெரிஞ்ச கதை. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச பாட்டு, குணா படத்தில் இருக்கிற ஒரு பாட்டு தான் வந்து இந்த ஒரு பிரபலமான ஒரு பாட்டு ஒரு படம் முழுக்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கு ஒரு ரசனை கூடுது. ஒரு வசனம் பேசுறதை விட, ஒரு காட்சியை விட, அந்த காட்சியில் வந்து ஒரு பின்னணி இசையை விட, நீங்கள் தமிழில் கூட வந்து ஒரு படம் மாயண்டி குடும்பத்தார் எதுன்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கும், முத்துக்கு முத்தாக. அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த காட்சிக்கு வந்து வசனம் கிடையாது, பின்னணி இசை கூட கிடையாது, அந்த பாட்டு தான். அந்த பாட்டு வந்து அந்த காட்சிகள் அப்படியே அழகாக நகர்த்திட்டு போகும். அதுபோல் இந்த படத்தில் வந்து அந்த குணா படத்தை பாட்டு வந்து அந்த படத்தை வந்து நகர்த்திட்டு போச்சு. சில நேரத்தில் இது வந்து இயற்கையாகவே அமையும். இயக்குனரை தாண்டி, அதில் பங்கு பெற்ற கதாசிரியர்களை தாண்டி சில நேரம் இது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு வியாபார படம் தான், புதிய கதையாக இருந்தாலும். இதை தாண்டி நல்ல நல்ல படங்கள் வந்து கேரளாவில் வந்து வெளியே வந்திருக்கு. அங்கே பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இங்கே கூட தயாராக இருப்பாங்க, இயக்குனர்கள் தயாராக இல்லை. என்னென்னா பெரும் பணம் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு உதவி இயக்குனர், ஏன்னா அவங்களோட நான் பழகினவன். ஒரு உதவி இயக்குனர் வந்து ஒரு கதையை யோசிக்கும் போது அஜித்துக்குன்னு யோசிக்கிறாங்க, விஜய்க்குன்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய அப்புறம் இவருக்கு வந்து கொஞ்சம் சில படங்களால் வந்து என்னாச்சுன்னா புது புதிய நடிகர்கள் வரும்போது புதிய முயற்சிக்கு வருவாங்க. அந்த விஜயகாந்த் வந்த காலத்து அது கூட கமர்ஷியல் தான், சின்ன பட்ஜெட்டில் எடுக்கலாம். சிவப்பு மல்லியெல்லாம் கூட வந்திருக்கு, இங்கே வராமலாம் வந்து போகலைங்க. நல்ல நல்ல படங்கள் வந்து வந்திருக்கு. அது பெருசாக போகாது. அடுத்து வந்து அவங்க வந்து கமர்ஷியலுக்கு வந்து இழுத்துடுவாங்க. இப்போ விஜய் சேதுபதி கூட பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து, இப்போவும் சரி நல்ல படம் நடிக்கிறாரு, அவரையும் வந்து கமர்ஷியலுக்கு வந்து இழுத்துட்டு அவரும் வந்து ஹீரோயிசம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. சில முயற்சிகள் தமிழில் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு இல்லைங்க. ஒரு ஹீரோ வராரு, ஒரு புதிய. அதே போல் சீனு ராமசாமியால் படமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரமான படம் தாங்க. எனக்கு எப்போவுமே வந்து நீர்ப்பறவை வந்து பெரிய அளவு போகலான்றதுக்கு வந்து வருத்தம் உண்டு. அது ஒரு அற்புதமான ஒரு கதை. அது போல் நிறைய வந்து இருக்குங்க. ஈவன் நம்ம நண்பர் ராசியால பொண்ணோட குரங்கு படம், ஆமாம், என்ன படங்க அது வந்து ஒரு சிறுகதையிலேருந்து வந்தது தானுங்க. இங்கே அழகி ஓடி இருக்குங்க. இங்கே வந்து 9 ரூபாய் நோட்டு வந்து மிக சிறந்த படம் நான் பார்த்ததில்ல. சத்யராஜ் நடித்த படங்கள்லேயே வந்து அவ்வளோ நல்ல படம் தான் 9 ரூபாய் நோட்டு. அவர் கமல் கோணத்தோடு நடிச்சுட்டு தான் பேசியிருப்பாங்க. ஆனால் சத்யராஜ் வந்து கோணத்தோடு நடிச்சிருப்பார். அதெல்லாம் வந்து அவார்டு வாங்கக்கூடிய படங்கள் தான் அதுக்கு சத்யராஜுக்கு. ஆனால் போகல. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அது கடைசி வரைக்கும் வியாபாரமாக தான் பார்க்குறாங்க. தமிழ் சூழலில் ஒரு முயற்சியாகவோ மக்களும் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லை, பார்க்குறதில்ல. அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுன்னா, ஒரு நல்ல படம் வந்தபோது ஒரு பெரிய ஹீரோவோட படம் வந்து இதை அமைக்கணும். ஒரு யானை வந்து ஒரு பூச்சியை மிதிச்ச மாதிரி ஆகிடும். ஒரு நல்ல படம் வந்து யானைக்கு வந்து தங்க விக்கிரகமா வைரமா தெரியாது, போட்டு வந்து அழிச்சிடும். அதுபோல் வந்து நல்ல நல்ல திரைப்படங்கள் வந்து ஒரு பெரிய படம் வந்து அழிச்சிடும். இப்போ நீங்கள் பேசும்போது நாடகம் அப்படின்னு சொன்னீங்க. நான் நாடகத்தை பார்த்துக்குவோம், சினிமாவை பார்த்தா இதுன்னு சொல்கிறீங்க. நான் கன்னட எழுத்தாளர்களோடையும் பழகிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிந்து நிறைய கன்னட எழுத்தாளர்கள் நாடகங்கள் எழுதுகிறார்கள், நாடகங்களை இயக்குகிறார்கள். ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட்ல தமிழ் இலக்கிய சூழல் வெறும் நாவலோடு, இதுவன் சிறுகதைகள் கூட நிறைய பேர் எழுதுறது கிடையாது. எல்லாருமே நாவலுக்கு எழுதி போயிட்டு இருக்காங்க. நாடகங்கள் எழுதுறதுக்கு யாராவது இருக்காங்களா? ஆமாம், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. நிறைய பேர் வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. எனக்கு குறிப்பிட்டு உடனே இப்போ வந்து பேர் வரல. அவர் நாடக பட்டறைகள் வந்து இருக்கு. ஆளுமைகள் நீங்க 4 பேர் எடுத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஞானி இருந்தாரு, பரீட்சா. ஆமா, இப்ப வெளிரங்கராஜன் பண்ணிட்டு இருக்காரு, பிரளயம் பண்ணிட்டு இருக்காரு, 2-3 பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாடகத்துக்கான இது குறையுதா அப்படிங்கிறது என்னுடைய இது. ஆமா, அது வந்து என்னன்னா, இப்போ நிலைமைக்கு நாடகம் வந்து கல்லூரியில வந்து ஒரு பயிற்சி பட்டறையில செய்யக்கூடியதாக இருக்க தவிர மக்கள் ஆதரவோடு வந்து செய்யறது இல்லை. முக்கியமாக இப்போ எப்படி வந்து வெகுஜன பத்திரிகைகள், வெகுஜன எழுத்துக்கள் வந்து காலாவதி ஆன மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இலக்கியம் சார்ந்த படைப்புகள் வந்து
வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இலக்கியம் சார்ந்த படைப்புகளை வந்து வாசிக்கிறதுக்கு வந்து குறைவான எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க வாசகர்கள் வந்து, ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு ஆனால் வெகுஜனத்தை வாசிகர் வந்து லட்சம் கோடிட்டு இருந்தாங்க. இப்போ இலக்கியம் அதே போல் தான் வந்து நாடகம் வந்து வெகுஜன நாடகமாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஸ் வி சேகர், விசு, மௌலி இவங்கெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அவங்கெல்லாம் போடும்போது வந்து சிரிப்பு, சிந்தனை இப்படி வந்து வெகுஜன பார்த்தாங்க. இப்போ வந்து என்னென்னா நாடகமும் வந்து கலையாக வந்துட்டதுனால அது உணர்ந்து உள்வாங்கி அதை ரசிக்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அதனால் என்னதுன்னா ஒரு குறிப்பிட்ட சார 100 பேர் 50 பேர் பார்க்குறதுக்கு ஏதாவது வந்து கல்லூரி விரும்பினால், ஒரு பல்கலைக்கழகங்கள் விரும்பினால் அங்கே வந்து அது நடத்திட்டு போயிடுறாங்க. இப்படி தான் அந்த நாடகங்களுடைய வந்து அளவுக்குள் இருக்குங்க. நாடக எழுத்து அப்படிங்கிறது எழுத்தாளர்கள் எவ்வளவு பேர் எழுதுறாங்க? இப்போ என்ன எழுதினாலும் என்ன பணம் வரும்ன்ற காலகட்டம் வந்து ஒன்று இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ பெரிய கலைஞனாக இருந்தாலும் அவனுக்கு வந்து குடும்பம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதனால வந்து குறைதான் குறைங்க. ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி ஏன் எழுத்தாளர் சினிமாவுக்கு போகிறேன்னா, இப்போ நாவலில் கூட வருதுங்க. ஒரு சில பதிப்பகங்கள் தான் வந்து எழுத்தாளருடைய படைப்புகள் வந்து போடுது. நிறைய பேர் வந்து பதிப்பகங்களும் வந்து பெருசாக வந்து சம்பாதிக்கலைங்க. அது வந்து உண்மை. வெளியே வந்து காட்டிக்க மாட்டாங்க. கௌரவமாக வந்து நானும் கச்சேரிக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. அதுபோல் தான் பல பதிப்பகங்கள் வந்து விற்பனை இல்லை. எல்லா நாவலும் வந்து இன்னைக்கு கவிதைகள் வந்து நம்பவே மாட்டீங்க. ஒரு ஆண்டுக்கு வந்து 1000 கவிதைகள் நூல்கள் வருது. ஆனால் சொன்னால் ஆச்சரியமா 1000மான்னு இருக்குது. ஆனால் உண்மை. ஒவ்வொரு இப்போ பதிப்பகம்னு பார்த்தீங்கன்னா 1000 பதிப்பகங்கள் இருக்குது. ஒவ்வொரு பதிப்பகத்திலையும் ஆண்டுக்கு வந்து 2, 3 கவிதை தொகுப்புகள் வந்து வந்துடுது. கவிதை தொகுப்புகள் வந்து அத்தனையும் வந்து விற்பனை ஆகுதுன்னு ஆகலை. இப்போ இவர் சொல்கிற மாதிரி தான், முத்துக்குமார் சொன்ன மாதிரி தான். முத்துக்குமார் எப்போ சொன்னார்? 15 ஆண்டுகளுக்கு முன்னே 20 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லிட்டாரு. கஷ்டப்பட்டு கடன்பட்டு நகையை அடமானம் வச்சுட்டு நான் கவிதை தொகுப்பு போட்டுட்டு விசிட்டிங் கார்டு மாதிரி கொடுக்குறதா இருக்குன்னு சொன்னார்லாம். அதான் நிலவரம். இப்போ கவிதை தொகுப்பு வந்து கவிஞரே அவருடைய பணத்தில் தான் போட முடியும். பதிப்பகம் நம்பி போட முடியாது. அதை போட்டுட்டு எல்லாருக்கும் பிரியாக தான் கொடுக்க முடியும் இப்போ சூழ்நிலை. அடுத்த கட்டமாக சிறுகதை தொகுப்பு வந்து ஒரு முக்கியமான சில எழுத்தாளர்கள் தான் விற்பனை ஆகுது. பெரும்பாலான சிறுகதை தொகுப்புகள் வந்து இலவசமாக தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நாவலும் அதே போல் தான் போட்டிக்கு வச்சதுனால இப்போ நான் சொல்கிறேங்க, நாவல் போட்டிகள் அடுத்தடுத்து வர்றதுனால எல்லாரும் நாவல் எழுதுகிறாங்க, நாவலை வாசிக்கிறாங்க. ஆனால் எல்லோருடைய நாவலும் விற்பனை ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இல்லை. நிறைய பேர் வந்து அவங்க சொந்த பணத்தில் தான் வந்து போட்டாகணும். நிறைய பேருக்கு வந்து இலவசமாக தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து நிலவரம். இப்போ இதே தான் சொல்கிறேன் சினிமாவுக்கும். அப்போ இவங்க என்னன்னா பணம் முதலீடு போட்டு புத்தகம் போட்டு இலவசமாக கொடுத்துட்டு லாஸ் ஆகுது. இது ஏன்னா சினிமாக்காரன் பார்த்து எடுத்தாக்க சில லட்சங்கள் வருமா அப்படின்ட்டு தான் வேணுமா. ஆனால் கொஞ்சம் பேர் நாவல் படிக்கிறாங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை. நிறைய பேர் ஒரு கதையாக ட்ராவல்லையோ இல்லை வீட்லேயோ அந்த நாவல் வாசிக்கிற பழக்கம் வந்து இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் அதிகமாக வாசிக்கிறத வந்து நான் இந்த அலர் வெளியே வந்த பிறகு நிறைய பெண்கள்கிட்ட இருந்து நான் இன்னும் சொல்லப்போனால் வாசகர்கள் இப்போ இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கலைங்க. அவங்களும் எழுத்தாளர்கள் தான், வாசகர்கள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எழுதும் திறமை இருக்கிறவர்கள் தான் வாசிக்கிறாங்க. உங்கள் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம், நீங்க சொன்னீங்க இந்த ஆற்காடு, தென்னார்காடு, வடார்காடு, வேலூர் இங்க வந்து ரொம்பவே ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர் மட்டும்தான் இருக்காங்க. என்ன ரீசனா நினைக்கிறீங்க? இப்போ அதிகமாயிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் எழுத்தாளர்கள் தான் மதுரை, திருநெல்வேலி அப்படி இருந்தாங்க. வடார்காடு மாவட்டத்தில் வந்து இல்லைன்னா இங்கே இருந்தவங்க வந்து இங்கே இருக்கிற யாரையும் வந்து வாழ்த்து விடாமல் வெளியில் போயிட்டாங்க. மூவாக மண்ணு தானுங்க, திருப்பத்தூர் தானே. மு வரதராசனார் இந்த உலகத்துக்கு வந்து திருக்குறள் தெளிவுரையை வந்து மலிவு விலையில் எளிமையான புரிஞ்சிக்கக்கூடிய உரையில் வந்து கொடுத்தாரு. அவர் வந்து திருப்பத்தூர் தான். திருப்பத்தூரில் எனக்கு தெரிந்து விகடனில் முத்திரைக்கதை எழுதின எழுத்தாளர்கள் வந்து 10 பேர் இருக்கிறாங்க. இப்போ பீசா குப்புசாமி இருக்கார். அவர் கொஞ்சம் ஜெயகாந்தனுடைய நெருங்கிய நண்பர். அவர் மேலே வச்சிருந்த மரியாதை காரணமாக அவரை தாண்டி வந்து வெளியே வரலான்னா நல்ல திறமையாக எழுதக்கூடியவர். அது வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. கேசி கிருஷ்ணன், திருப்பத்தூர் மட்டும் சொல்கிறேங்க. கேசி கிருஷ்ணன் இருந்தார், ஜி தனியன் இருந்தார், கவிதை நேசன் வந்து இருந்தார். இவங்கெல்லாம் அப்போல்லாம் வந்து நல்லா எழுதிட்டு இருந்தவங்க. இவங்க மூத்த படைப்பாளிகள். நீங்கள் வாணிமேலு தானே அப்துல் ரஹ்மான் இருந்தார், வாணிமேலு தானே அப்துல் காதர் இருந்தார். வாணிமேலு தான் வந்து கவிராத்திரின்னு ஒன்று வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது வாணிமேலு தாங்க. ரஹ்மான் ஐயா தான் வந்து அந்த கவிராத்திரி. அப்போ வந்து கவிதைக்கு புகழ்பெற்ற இடம். பேரறிவாளனுடைய அப்பா வந்து சிறந்த கவிஞருங்க அவர், குயில்தாசன்.
அதனால சிறந்த வந்து கவிஞர். ஐநா உலகத்தமிழ் மாநாட்டிலேயே வந்து பங்கு பெற்றவர் கண்ணதாசன் கூட. இங்கே வந்து இலக்கியன்னு ஒரு அப்போ வந்து அந்த கவிதை காலகட்டம் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாவல்னு ஒரு காலம் இருக்கு இல்லைங்களா? ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னே கவிதைக்கு கல்லூரியில் அத்தனை மாணவர்களும் ஒரு கவிதை தொகுப்பு வச்சுட்டு இருப்பாங்க. யாருடையதாவது வைரமுத்துடைய கவிதை தொகுப்பு, மு மேத்தாவுடைய கவிதை தொகுப்பு, நான் காமராசனுடைய கவிதை தொகுப்பு, மாணவர்கள் மத்தியில் வந்து அப்படி போகும். 2வது பதிப்பு, 3வது பதிப்பு, 4வது பதிப்பு, 15 பதிப்பெல்லாம். அப்போ ஒரு பதிப்புங்கிறது வந்து 1000 புக்கு, 1100 புக்கு, 15 பதிப்புகள் போன புத்தகமெல்லாம் இருக்கு. அப்போ அது வந்து கவிதைக்கான காலகட்டம். கவிதைக்கான காலகட்டம் இருக்கும்போது இங்கே நிறைய வந்து கவிஞர்கள் வந்து இருந்தார்கள். அவங்க வந்து மற்ற போயிட்டாங்க. இப்போ காலகட்டத்தில் வந்து தலித் இலக்கியங்கள் ரொம்ப காத்திரமா வடக்காடு மண்ணில் தான் வந்திருக்குன்னு இருக்கிறது இல்லை. அது வந்து அழகிய பெரியவன், சுகீதராணி, ஏலநாதி. இப்போ இளைஞர்கள் வந்து இன்னும் நல்லா எழுதுறாங்க. இப்போ பாரத் தமிழ் குழந்தைகள் சிறார்களுக்கு வந்து கம்பீரன், நீதிமணி. இப்போ இளைஞர்கள் வந்து அழகிய பெரியவனுடைய வந்து முன்னேற எடுத்துட்டு நிறைய பேர் வந்து காத்திரமான படைப்புகள். இப்போ ஒரு தம்பியோட பாரத் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு தம்பி ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டு ரொம்ப காத்திரமா வந்திருக்கு. நிறைய இளைஞர்கள் இப்போ இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்ல போனால் இப்போ காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தை விட வடார்காடு மாவட்டத்தில் அதிகமான படைப்பாளிகள் இருக்கிறாங்க. எனக்கு இப்போ நீங்கள் இந்த பேட்டியில் வரிசையாக பேர் சொல்ல வந்து வரல. பட் வந்து நல்ல படைப்பாளிகள் வந்து இருக்காங்க. இப்போ நீங்கள் எழுத்தாளர், உங்கள் மகனும் ஒரு எழுத்தாளர், உங்கள் மருமகளும் ஒரு எழுத்தாளர். இது எப்படி அமைந்தது? என்னன்னா அவங்கள வந்து டாக்டர் படிக்க வைக்கல, இன்ஜினியர் படிக்க வைக்கல. தான் திரும்ப சொல்லணும். அவங்கள வந்து கலெக்டர் ஆகல. என்ன விஷயம்னா ரொம்ப வந்து எழுத்தாளரா, ரொம்ப படிப்பாளியா, ரொம்ப இலக்கியவாதியா இருக்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து கேடு. அதனால என்ன பண்ணேன்னா என் பசங்களை வந்து பச்சைப்பாவில் சேர்த்தனேன். தமிழ் படிக்க வச்சேன். அந்த ஆர்வம் வந்து வந்துடுச்சு. இன்னொன்று சின்ன வயசில் வந்து நான் குழந்தைங்கள வந்து எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன். எந்த இலக்கிய கூட்டமாக இருந்தாலும் யாருன்னா கேளுங்க. அவங்களுக்கு 5 வயசு இருக்கும்போதே குழந்தையா இருக்கும்போது சரி. சில பேர் வந்து இங்கே நடந்த இலக்கிய கூட்டங்களுக்கு மனைவியை கூட்டின்னு போன ஒரே ஆள் நான் தான். எல்லா இலக்கிய கூட்டத்துக்கும் அப்போவே நாங்கள் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னே கூட வந்து இலக்கிய கூட்டத்துக்கு வந்து குடும்பத்தோடு தான் போவேன். அது அப்படியே வந்து அவங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா நான் எழுதுறதுக்கு காரணம் என் அக்கா தான். அப்படியே புத்தகங்கள் வாங்கி படிச்சுட்டே இருப்பாங்க. நான் என்னுடைய அப்போல்லாம் 3வது படிக்கும்போது வந்து தாராளமாக பேப்பர் புக்கெல்லாம் படிப்பாங்க. நான் பேப்பர் படிச்சுன்னா ஒரு டீ கடையில் உட்காந்து 4 பேர் சுற்றி கேட்பாங்க நியூஸ் எல்லாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் படிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஆகா ஈகி காங்காட்சியம் வந்து தரவாக படிச்சுட்டோம்னா எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த கல்வி முறையில் இருக்கிறது வந்து என்னென்னா பேஸ் வந்து ஸ்ட்ராங் அவங்களுக்கு சொல்லி தரதில்லை. ஏபிசிடி வந்து நல்லா பசங்க சொல்லி தந்துட்டா படிக்கிறதுக்கு வந்து இவங்க தயாராகிடுவாங்க. நிறைய ஃபஸ்ட்டு வந்து வாய்ப்பாடு, தமிழ் எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள் தெரியறதுக்கு முன்னே பாடங்கள் நிறையா இருந்தனால அதில் நாங்கள் வந்து 3வது படிக்கும்போது வந்து புத்தகம் படித்தோம். அப்போ வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, 4வது 5வதுலேயே வந்து ஜெயகாந்தன் ஒரு வீடு, ஒரு மனிதன் ஒரு வீடு வந்து படிச்சுட்டேன் அப்போவே. ஏன்னா எங்கள் அக்காக்கிட்ட இருக்கும். அது கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தோன்னே உள்ளே போயிடுவேன். அதுபோல் வந்து அவங்க ரெகுலராக ராணி, குமுதம், விகடன் எல்லாம் வாங்குவாங்க. நாவல்கள்லாம் வந்து அப்போ வீட்டு பக்கத்துலேயே லைப்ரரி இருந்தது. அங்கேருந்து புத்தகம் எடுத்து வந்து படிக்கும்போது நிறைய வந்து படிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன். அக்கானால தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். தேவி அக்கா பொண்ணு தானே. என்னை விட இது சொல்ல வந்தது அதுக்காக தான். இப்போ என்னை விட நல்லா எழுதக்கூடியது வந்து தேவி தான். அப்போ அது அவங்களே மருமகள் அக்கா பொண்ணை வந்து மருமகளாக வந்துட்டதுனால அது வந்து நல்லா எழுது. அதில் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ 3வது ஜெனரேஷன் தயாராகிட்டு இருக்குது. அவனுங்களாம் என்ன பண்ணுறது? நிறைய இப்போ பதிப்பகம் தொடங்கிறதுனால புத்தகங்களோடவே வாழ்கிறாங்க கூட. அதனால் இப்போ கூட்டம் மாடியிலே வந்து இலக்கிய மீறின கூட்டம் அதுக்கு வந்துடுறாங்க. அவங்கள வந்து வரவேற்பு கொஞ்சம் பேசுறது அப்படி வந்து பழக்கப்படுத்தும் போது படிக்கிறது, எழுதுறது அவங்களுக்கும் வந்துடுது. இந்த பதிப்பகம் எதுக்கு ஆரம்பிச்சிங்க? இதெல்லாம் ஆர்வம் எப்படி? அதெல்லாம் கோகிலம் தாங்க. பதிப்பகமோ இப்போ இந்த விருது இலக்கிய மீறின விருது கொடுக்குறதோ எல்லாமே வந்து எங்கள் பையனுங்க தாங்க. கோகிலன், திங்களன் இவங்க யாருக்கு கொடுக்கலான்றது அவங்ககிட்ட இருக்கிற முடிவு தான். என்னுடைய முடிவு இல்லை. நான் பெரும்பாலும் வந்து படிப்பகம் சம்மந்தமாக இப்போ என்னுடைய புத்தகம் கூட வந்து நான் ஜீரடி தான் பிராந்தியம் மட்டும்தான் இங்கே போட்டுதுங்க. மற்றபடி வந்து இல்லை. அவங்களே ஒரு ஆர்வம் படிப்பகம் தொடங்குறது ஒரு சுலபமான காலகட்டத்தில் அவங்க வந்து தொடங்கிட்டாங்க. அது வெற்றிகரமாக கொண்டு வந்ததெல்லாம் வந்து அவங்க திறமை. இலக்கியம் மெரினா
கூட்டங்கள் நடத்துறது பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். இலக்கியம் என்ன விருதுகள் அறிவிச்சிருக்கீங்க, அதை பத்தி உங்க 2 வார்த்தைகள் சொல்லுங்க. ஆமாம், இது கோகிலம் தான். அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணாங்க. இலக்கிய கூட்டங்கள் வந்து இலக்கியம் மீறினாலும் மட்டும் நடத்தலைங்க. எனக்கு தெரிந்து 40 ஆண்டுகளாக வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதை விட முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு பூராவும் நாங்கள் இலக்கியம் தான் பேசிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. எனக்கு ஆன் பண்ணால் தான் தெரியும் எத்தனை பேர் பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சிறுகதை சொல்லுவாங்க, ஒரு இலக்கிய சர்ச்சையை சொல்லுவாங்க. நைட்டு கூட ஒரு இப்போ பாரத் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு தம்பி அவருடைய சிறுகதை தொகுப்பை வந்து ஒருத்தர் வந்து விமர்சனம் அது சம்மந்தமாக வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இரவு 1:30 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னே வந்து ஒரு எழுத்தாளர்கிட்ட வந்து ஒரு சிறுகதை சம்மந்தமாக பேசிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னே இன்னொரு எழுத்தாளர் இந்த போட்டிக்கு எழுதுகிற நாவல் குறித்து சொல்லிட்டு இருந்தார். அதாவது ஃபோனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் தான் பேசிட்டு இருக்கிறோம். பட் நாங்கள் வந்து எனக்கு 40 வருஷமாக நான் வீட்டில் இருந்தாலும் யாராவது ஒரு இலக்கியவாதி வந்து பேசுவார். ஒரு பொண்ணு வரும், இப்போ வந்து அவங்க வந்து 60 வயசு ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் 40 வருஷத்துக்கு முன்னே சொல்ல ஒரு கல்லூரி பெண். காலையில் இந்த சனி ஞாயிறு முழுக்க வந்துடுவாங்க, ஒரு 4-5 பேர் வந்துடுவாங்க. முழுக்க முழுக்க பாலகுமாரோட நாவலுக்கு பற்றி ஒரு பெரிய சர்ச்சை நடக்கும். எதிராகவும் ஆதரவாகவும் வந்து பெரிய சண்டையாக நடக்கும். காலையில் ஒரு 8 மணிக்கு தொடங்கின சண்டை வந்து மாலை 6-7 கூட வீட்டுக்கு போகணுமேனு போவாங்க. அது வரைக்கும் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, திருப்பத்தூரில் வந்து சன்னன் நகர் கவிஞர் மன்றம், குயில்தாசன் வந்து ஏலமலை கவியரங்கம் மாதம் மாதம் நடக்கும். அது வந்து பாரதிதாசன் தொடங்குது இந்த கவிஞர்கள் மன்றம். அது வந்து சென்னையில் வந்து பொன்னடி நடத்தினார் கடற்கரை கவியரங்கம், ஊட்டியில் வந்து கவியரங்கம், இங்கே வந்து ஏலமலை கவியரங்கம், இப்படி வந்து நடந்துட்டு இருக்கும். அங்கே வைரமுத்தெல்லாம் வந்து கடற்கரை கவியரங்கத்தில் வந்து பாடியிருக்காரு ஆரம்பத்தில். அப்படி இருக்கு, அது கூட்டம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இங்கே மட்டும் வாணிம்பாடில் வந்து ஏதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு அப்துல் ரஹ்மான் ஐயா நடத்திட்டு இருந்தார். அதுக்கு போயிடுவோம். இங்கே வந்து திருப்பத்தூரில் வந்து அடுத்தடுத்து மாறும். பௌர்ணமி கவியரங்கம், சந்தன நகர் கவியரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் இங்கே ஜோலார்பேட்டையிலும் வந்து நாங்களும் வந்து ஒரு அமைப்பு தொடங்கியிருந்தோம். நானும் இளம்படி சேர்ந்து குடில் இலக்கிய அமைப்புன்னு ஒன்று வந்து இலக்கிய ஓட்டம் தொடங்கியிருந்தோம். நிறைய நிகழ்வு மாதம் மாதம் நடத்திட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இங்கே எங்கள் பையன்தான் நம்ம வந்து வீட்டு மாடியில் மாதம் மாதம் நடத்தலாம் சொல்லும்போது தான் இலக்கிய மீறினா அது டைட்டில் நான் தான் கொடுத்தேன், இலக்கிய மீறினா. அப்புறம் மாதம் மாதம் வந்து நடந்தது. அது நமக்கு தொடங்கினதோடு சரிங்க. இது எல்லாமே வந்து கோயிலும் தான் வந்து பார்த்துது. அவங்க பையன் சின்ன பையன் திங்களனும் கோயில் 2 பேரும் வந்து பார்த்துட்டு மாதம் மாதம் வந்து நிகழ்ச்சி நடத்துனாங்க. அந்த கொரோனாவில் வந்து அந்த மாதம்ன்றது வந்து நடத்த முடியாத ஒரு 2 சூழ்நிலை. இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி நடக்குது. அந்த விருது தர முயற்சியை வந்து அவங்க தான் சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு வருஷமாக. இல்லைப்பா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த விருது எப்படி தரணும்னு அவங்க பண்ண முடிவு வந்து சரி வந்து என்னன்னா, இது வரைக்கும் ஒரு வருத்தம் உண்டு. ஒருத்தருக்கு விருது தந்துட்டா எல்லா அமைப்புகளும் அவங்களே கூப்பிட்டு தந்துட்டு நீங்கள் அதை பார்ப்பீங்க. நீங்கள் சரியாக நீங்கள் வந்து கண்காணிச்சிங்கன்னா, அந்த செய்தியை வந்து நீங்கள் கண்காணிச்சிங்கன்னா அதில் வருத்த முடியுதா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஒரு இலக்கியவாதிக்கு ஒரு அமைப்பு விருது தர ஆரம்பித்தா திரும்ப 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 அந்த இலக்கியவாதிக்கே வந்து அமெரிக்கா வரைக்கும் ஆண்டிப்பட்டியில் ஆரம்பித்து அமெரிக்கா வரைக்கும் என்ன பண்ணான்னா, அந்த குறிப்பிட்ட நபரை தான் வந்து இலக்கியவாதின்னு அவங்களுக்கு மட்டும் தந்துட்டோம். நான் அவங்க மதிக்கிறேன், நான் அவங்களெல்லாம் வந்து குறை சொல்லலைங்க. வேறு ஒருத்தருக்கு புதுசாக தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டாங்க. இலக்கியத்துக்காக தன் வாழ்க்கையை இழந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தரமாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து அப்படி யாருமே கவனிக்கப்படாத ஒரு இலக்கிய ஆளுமைக்கு தரலாம் நான் முடிவு பண்ணாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தமிழேந்தி தேர்வு செஞ்சது கூட அவங்க தான். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அவங்களுடைய பங்களிப்பு வந்து வலுவானது. தமிழேந்தியுடைய இலக்கிய பங்களிப்பு. அவங்களும் வந்து ஒரு 20 வயதுலேருந்து அதுக்கு முன்னிருந்தே வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. சிறுகதை, நாவல், பத்திரிகையில் பணிபுரிஞ்சுது, திரைப்படம் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அந்த திரைப்படமும் கூட வந்து இப்போ சொன்ன பாருங்க, எல்லாருமே கமர்ஷியலில் போயிட்டு சிக்கும்போது அவங்க கமர்ஷியல் இல்லாமல் அது கூட ஒரு கலைப்படைப்பாக வரணும்னு சொல்லிட்டு 2 படம் வந்து பண்ணாங்க. பெருசாக இதில் வந்து சம்பாதிச்சாங்கன்னா அப்படியெல்லாம் வந்து இல்லை. வெறும் இலக்கிய பங்களிப்பு தான். நிறைய தோல்விகள், தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு கூட இந்த இலக்கியத்தை விட்டு விலகாமல் நிற்கிறாங்க. அதன் காரணமாக தான் அவங்களை தேர்வு செஞ்சதாக வந்து சொன்னாங்க. இன்னொன்று பேக்ரவுண்டில் வந்து எந்த வருமானமும் இல்லை. ஒரு அரசு துறையிலே தனியார் துறையிலே வந்து ஒரு வருமானம் இல்லை. முழுக்க முழுக்க இலக்கிய பங்களிப்பாக இருந்த அந்த ஒரு காரணத்தை அவங்க தேர்வு செஞ்சாங்க. இது வரைக்கும் அவங்க யாரும் கூப்பிட்டு விருது தராத ஒரு ஆளுமை. அதனால் அவங்க இதன் பிறகும் ஒவ்வொரு ஆண்டும் கூட அப்படி தான் தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைய எழுத்தாளர்கள் உங்களை கவர்ந்த எழுத்து அப்படிங்கிறது
யாராவது இருக்காங்களா? ஐயோ, நான் வந்து ஒருத்தரை சொல்ல மாட்டேன். நிஜமா அதுக்கு வந்து நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. இது எல்லாரும் சுத்தமா சொல்லுங்க. ஆஹா ஒருத்தர்லாம் கிடையாது. இல்ல இல்ல நான் ஞாபகம் மறதியா விட்டுட்டாலும் தப்பாயிடும். விஷயம் என்னன்னா, இளைஞர்கள் நல்லா எழுதுறாங்க. உண்மையிலே அவங்க சிந்தனை வந்து அபரிதமா இருக்கு. நான் அதுதான் சொல்லிட்டேன். நான் யார் எந்த இளைஞர்கள் வந்து பேச ஆரம்பிச்சாலும், தம்பி என்னை விட நீ உயர்ந்தவன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது ஆனா தெரியிற வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலகட்டத்தில வந்து நமக்கு செய்தித்தாள்ல செய்தி வர்றது எப்போ வரும் அப்படின்னு சொன்னா 3 நாளைக்கு பின்னாடி வரும். முந்தா நாள் நடந்த விஷயத்த தான் நேத்து அச்சடிப்போம். அது இன்னைக்கு வந்து சேரும். 3 நாளைக்கு பின்னாடி தான் நமக்கு வந்து தகவல் தெரியும். அதுவும் ஒரு நாளைக்கு பேப்பர் படிக்க கூட முடியாது. இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட வந்து உலகம் முழுக்க நடக்கிற விஷயம் வந்து ஆன்லைன்ல ஒண்ணு கிடைச்சிருது. அனலைஸ் பண்ண முடியுது. அவங்களால வந்து நல்லது, கெட்டது அதாவது புத்தி கூர்மையோட இருக்கிறாங்க. இன்னொன்னு நமக்கெல்லாம் வந்து ஒரு புரட்சியோ, ஒரு பகுத்தறிவோ, அறிவோ கிடைக்கிறதுக்கு லேட் ஆச்சுங்க. இப்போ பசங்களுக்கு வந்து 10 வயசுல கிடைக்கிறது வந்து எனக்கு 50 வயசுல தான் கிடைச்சது. அப்படிதான் அது உண்மை ஒத்துன்னு தான் ஆகணும். அதனால இன்றைய இளைஞர்கள் வந்து ரொம்ப காத்திரமா, ரொம்ப நல்லா எழுதுறாங்க. நிறைய வாசிக்கிறாங்க. இப்போலாம் இனி வயசானவங்கள நம்ப நான் தயாரா இல்ல. இளைஞர்கள் வந்து அற்புதமா எழுதுறாங்க. நான் உங்கள இப்ப நீங்க நடத்துற பதிப்பகம் சார்பாவும் சொல்றேன். அவங்கள வந்து உயர்த்தி பிடிச்சோம்னா, எழுத்துத்துறை ரொம்ப நல்லா இருக்குங்க. இனி எழுதுறதுக்கு வரவங்களுக்கு உங்களுடைய சொல்ல விரும்புறீங்களா ஏதாவது? புதுசா எல்லாரும் சொல்றது தாங்க. படிங்க, படிங்கன்னு சொல்லுவாங்க. நான் மக்கள படிங்கன்னு தான் சொல்லுவேன் எப்பவுமே. இப்ப இல்லைங்க. ஏன்னா, என் எழுத்துல வந்து மனிதர்கள் இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்க. எதுக்கு நம்ம வாசிக்கிறத விடக்கூடாது. அதே நேரத்துல வந்து நான் இப்போ கூட வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எங்க என்ன நம்பி நெறைய இளைஞர்கள் வந்து பேசுறாங்க. நெறைய எழுத்தாளர்கள் வந்து வராங்க. அவங்களுக்கு நான் சொல்ற விஷயமா என்னன்னா, "தம்பி படி, எழுதும் எழுது." ஏன்னா ஜெயகாந்தன் எனக்கு சொன்னது அதான். ரொம்ப இதா தான் சொன்னாரு. அவரு வந்து, "எழுது, எழுத வரும்." எழுதணும்னா எழுத வராதுங்க. அப்போ நம்ம கண்ல எவ்வளோ பார்க்குறோம். எவ்வளோ அநியாயங்கள் பார்க்குறோம். அப்போ வந்து எழுதுனா தானே மத்தவங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம பார்த்தது வந்து மத்தவங்க பார்க்க முடியாது. ஒரு எழுத்தாளரே எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்க முடியுங்களா? அப்போ பார்த்தவங்க எழுதுனா தான் மத்தவங்களுக்கு வந்து தெரியும். அதனால என்னன்னா, உனக்கு என்ன இன்னைக்கு தோணுதோ அது எழுதிடு. இந்த சிறுகதையாவோ, கவிதையாவோ ஏதோ ஒண்ணு எழுதிடு. மத்தவங்களுக்கு போய் சேரட்டும். அப்படிதான். நீ படிக்கிறேன்னு படிச்சுன்னே இருக்காத. பதிவும் செய். எழுத எழுத தான் எழுத வரும். அது வந்து ஜெயகாந்தன் சொன்னது. அது நான் எல்லாருக்குமே சொல்லிட்டுருக்கிறேன். உட்காந்து எழுது. என்ன வாய்ப்பு கிடைக்கும்போது படி. மக்கள படி. அங்க என்ன நடக்குது, உன் தெருவுல என்ன பிரச்சனை நடக்குது வந்து போய் தெரிஞ்சுக்கோ. நீ டேபிள்ல உட்காந்து எழுதுனா இனிமே ஏமாத்த முடியாது. கொஞ்சம் பேர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. வெளி உலகமே தெரியாம டேபிள்ல உட்காந்து எழுதிட்டு நான் எழுதுறது தான் எழுத்து, நான் எழுதுறது தான் புரட்சி, நான் எழுதுறது தான் புதினம். அதுக்கு வந்து பேர் நிறைய வைக்கிறாங்க. அந்த கோட்பாட்டுக்கு வந்து இந்த பேர், அந்த பேர்ன்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா எப்பவுமே வந்து என்னன்னா மக்களுக்கான எழுத்து வந்து நிக்கும். சரிங்க. இதுவே வந்து அதிக நேரம் இவ்வளோ நேரம் பார்ப்பாங்களோ, பார்க்க மாட்டாங்களோ, பார்க்கட்டும். நான் இப்போ வந்து என்ன சொல்றேன்னா, ஆ பேட்டிகள் இதுவரைக்கும் வந்து குடுத்தது இல்லைங்க. ஜெயகிரி வந்து நீங்க வந்து பேட்டி சந்தோஷமா இருக்கு. ஆம், என்னுடைய நண்பர்களுக்கு நான் வாசகர்கள்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய நண்பர்களுக்கு சொல்றது என்னன்னா, ஆ இலக்கிய பங்களிப்பா இந்த ஜெயகிரியை வந்து தொடங்கியிருக்கிற இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க. அது வந்து சொல்றேன். பேட்டி எடுத்த அசோக் சாய் அவங்க வந்து நான் வந்து என் வணக்கத்தையும் நன்றியும் வந்து சொல்லிக்கிறேங்க. இல்ல ரியலி எனக்கு இந்த பேட்டி எப்படி இருந்துச்சுன்னா, சும்மா நம்ம 2 பேரும் ஏதோ கதை பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர, இது ஒரு ஆமா ஃபீலிங்கே எனக்கு வரவே கிடையாது. ஆமா ஆமா உட்காந்து ரொம்ப நேரம் பழகுற மாதிரி பேசுறது இருந்துச்சு. ரொம்ப நன்றி. நன்றிங்க நன்றிங்க வணக்கம்.